வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஃப்ளவர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது கொடுக்கலங்க. ஹஸ்பண்டுக்கு இது ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுக்குறேன். வேலண்டைன் ஸ்பெஷலில் நான் இதுவரை செலிப்ரேட் பண்ணது கிடையாது. இது ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு பிடிச்சதா நீங்களுமே ட்ரை பண்ணிக்கலாம். செய்ய போகிற இந்த ஃப்ளவருக்கு ஃபுட் கலர் தேவை. அதுக்கு கொஞ்சமாக பீட்ரூட்டு நல்லா தண்ணி ஊற்றி அடிச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வேணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் சிம்மிலே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஜாகரி சிரப்பு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பறிச்சதுக்கப்புறமா இது நல்லா பருத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பருத்ததுக்கப்புறமா ஒரு டம்ளர் இல்லைன்னா எதோட லிட் ஆனாலுமே பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா மாவுலையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ளவரோட ஷேப் வரக்க வேண்டிய இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த ஸ்வீட்டு கொஞ்சமாக வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கலாங்க. பார்த்து மெதுவாக ரோல் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா கரெக்டாக ஃப்ளவர் மாதிரியே இருந்தது. இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு நானுமே நினைக்கல. இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனாலே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பரவாயில்ல, ஓகே, பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. இது அப்படியே கடைசியில் அந்த அடியில் பாகம் கரெக்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். லைட்டாக விட்டு வந்திருந்தாலுமே தண்ணி தொட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகுதுங்கிற நம்பிக்கையில் மூடி வச்சு திறந்து பார்த்தேன். ஆனால் கலர் சேஞ்ச் ஆச்சு. ஓகே, பரவாயில்ல. ஆனாலும் நான் நினச்சதை விட செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு அருமையாக வாயில் வச்சா நிஜமாலே ரோஸ் பெட்டல் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஹஸ்பண்டுக்கு என்னங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்து பாருங்கள். சும்மா சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடானாலுமே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.